டொயோட்டா நிறுவனத்தோட கார்கள் எந்த அளவுக்கு ரிலையபிளா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதன் காரணமாக தான் மற்ற எல்லா பிராண்ட்ஸோட கார்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல ஓரளவுக்கு கம்மியா இருந்தும் கூட அதிக விலை கொடுத்து இந்தியாவில் கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர் போன்ற கார்களை மக்கள் விரும்பி வாங்குறாங்க. இப்போ டொயோட்டாவோட புதிய எலக்ட்ரிக் கார் லான்ச் ஆன 1 மணி நேரத்திலேயே 10,000 புக்கிங்ஸ் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம டொயோட்டாவோட வெப்சைட்டே கிராஷ் ஆகுற அளவுக்கு இந்த காரோட புக்கிங் இருக்கு. அப்படி டொயோட்டாவோட எந்த காருக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கு, எதனால இந்த டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்க போறோம். டொயோட்டாவோட பட்ஜெட் எலக்ட்ரிக் காரான BZ3X அப்படிங்கிற புதிய எலக்ட்ரிக் கார் மாஸ் மார்க்கெட் EV செக்மெண்ட்ல ஒரு கேம் சேஞ்சரா மாறி இருக்கு. இந்த 5 சீட்டர் SUV கார் கிட்டத்தட்ட 4.6 மீட்டர் லென்த்ல இருக்கு. இந்த SUV-யை பவர் பண்றது சிங்கிள் எலக்ட்ரிக் மோட்டார் 165 கிலோவாட்ல கொடுத்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 50 கிலோவாட்ல இருந்து 67.9 கிலோவாட் ஹவர் வரைக்கும் பேட்டரி பேக் ரேஞ்சஸ் வச்சிருக்காங்க. இதன் காரணமா 430 கிலோமீட்டர் ரேஞ்ச் தொடங்கி டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல 610 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜிலையும் இந்த கார் ரொம்பவே சுப்பீரியரா இருக்கு. கேபின் டிசைனை பொறுத்த வரைக்கும் டெஸ்லாவை இன்ஸ்பயர் பண்ணி மினிமலிஸ்டிக் டிசைனை கொடுத்திருக்காங்க. 14.6 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் டேஷ்போர்டை டாமினேட் பண்ணுது. பொதுவா டொயோட்டா கார்கள்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அந்த அளவுக்கு பெருசா கொடுத்திருக்க மாட்டாங்க. பட் எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுனால இந்த காரை ஃபுல்லி லோட் பண்ணிருக்காங்க. குவால்காம் ஸ்னாப்டிராகன் சிப்போட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட லோட் பண்ணிருக்காங்க. இது கூடவே அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் கொடுத்தது மட்டும் இல்லாம லைடார் டெக்னாலஜியோட கொடுத்திருக்காங்க. இது BMW, Audi போன்ற பிரீமியம் கார்ஸ்ல தான் அவைலபிளா இருந்தது. சரி, இது எல்லாமே மாடர்ன் டே கார்ஸ்ல இருக்கிறது தானே அப்படின்னு கேட்டா இது எல்லாத்தையுமே ஒன்னா பேக்கேஜ் பண்ணி கிட்டத்தட்ட இந்திய மதிப்பின் படி 13 லட்சம் ரூபாய்க்கே லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு XUV 700 MG ஹெக்டார் சைஸ்ல உள்ள கார் 13 லட்சம் ரூபாய்க்கு 600 கிலோமீட்டர் ரேஞ்சோட இவ்வளவு ஃபீச்சர்ஸோட கொடுத்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மேலும் டொயோட்டாவோட பேட்ஜிங் இந்த காருக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. இதன் காரணமாக தான் சைனால லான்ச் ஆன உடனேயே 10,000 கார்கள் புக்கிங் பெற்றிருக்கு இந்த டொயோட்டா BZ3X. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸை பட்ஜெட் கேட்டகரியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் டொயோட்டா மாதிரி ஒரு நிறுவனம் இந்த மாதிரி கார்களை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல நிஜமாகவே காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட் உருவாகும். எல்லா கார் நிறுவனங்களும் எலக்ட்ரிக் கார்கள் லான்ச் பண்ணாலும் இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனை இன்னுமே சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. மேலும் எலக்ட்ரிக் கார்கள் கொடுக்கிற அதிகபட்ச பவர் அவுட்புட்டுக்கும் நம்ம டிரைவர்ஸ் இன்னும் பழக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புதிய டொயோட்டா எலக்ட்ரிக் காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.